factor 1 relation and function. So 5 mark. Example 1.11. So first chapter எல்லாமே வந்து important sums. So first example மட்டும் பாருங்க, நல்ல ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. So ஈஸியா 5 mark எடுக்கலாம் நீங்க. So example 1.11ல so a உடைய வேல்யூ 1, 2, 3, 4, b உடைய வேல்யூ 2, 5, 8, 11, 14. So f of x is equal to 3x minus 1. So first one என்ன கேட்டான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். f of x னா என்ன பண்ணா இதோட வேல்யூ நம்ம கொடுத்தா நமக்கு b ஓட வேல்யூ கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா x ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா 1 எடுத்துக்கிறோம். அப்போ f of x is equal to 3 into so x ஓட வேல்யூ என்னது நம்ம 1 கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட், சரிங்களா? அப்போ இங்க 1 கொடுத்துருங்க. so f of x 1, இங்க 1 minus 1. அப்போ 3 1s are 3 minus 1. so answer 2. அப்போ f of 1 உடைய வேல்யூ வந்து so 2. so next point பார்த்தீங்கன்னா நம்ம 2 கொடுக்குறோம், x உடைய வேல்யூ 2 னு கொடுக்குறோம். அப்போ f of so 2 is equal to 3 into 2 minus 1. so 3 2s are 6 minus 1. so answer is 5. f of 2 உடைய வேல்யூ வந்து 5. next வந்து பார்த்தீங்கன்னா so 3 உடைய வேல்யூ கொடுக்க போறோம். x equal to 3. f of 3 is equal to 3 into x value 3 minus 1. so 3 3s are 9 minus 1. so answer is 8. so f of 3 value வந்து 8. so next வந்து பார்த்தீங்கன்னா x value so 4 கொடுக்குறோம். அடுத்து f of 4 equal to 3 into 4 minus 1. so 3 4s are 12 minus 1. so answer is 11. f of 4 value வந்து 11. next வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துக்கிற வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த 14 வேல்யூலாம் விட்டுடலாம், நோ ப்ராப்ளம். நம்ம கொடுத்துக்கிற அந்த 4 வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்ண எக்ஸ்ட்ரா வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோ டயக்ராம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏரோ டயக்ராம். ஸோ ஏரோ டயக்ராம்னா இதில் ஏவோட வேல்யூ எழுதிக்கங்க, இதில் பியோட வேல்யூ எழுதிக்கங்க. ஏவோட வேல்யூ 1 2 3 ஸோ 4. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச ஆன்சர் மட்டும் எழுதிங்க. 2 5 8 ஸோ 11 அப்படி பேர் பண்ணிடுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோ டயக்ராம். இது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஓமீட்டர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓமீட்டர் பார்த்தீங்கன்னா டேபிள். ஸோ டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இது x எடுத்துக்கங்க, இது f of x. அப்போ 1 2 3 4 என்னென்ன வேல்யூ கிடைச்சு பார்த்தீங்கன்னா 2 5 8 11. ஸோ தட்ஸ் ஆல். தேர்ட் ஓமீட்டர் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் த ஃபேர். set of order fair. அப்ப என்னென்ன பேர் பார்த்தீங்கன்னா so r is equal to relation வச்சுக்கலாம். அப்ப set bracket 1, 2 next 2, 5 next 3, 8 4, 11. so that's all. next வந்து பார்த்தீங்கன்னா graph. அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ஓரளவு போட்டுக்கலாம். இங்க 1 2 3 4 5 6 இங்க வந்து 2 2 போட்டுக்கங்க. 2 4 6 8 10 so 12. so first பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1, 2 இந்த இதில் பாயிண்ட் பிடிச்சிக்கணும். அடுத்து 2, 5 அப்போ 4க்கும் 6க்கும் இடையில வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து இங்கே. அடுத்து 3, 8 3, 8 ஸோ பாயிண்ட் கரெக்டாக குறிக்கணும். அடுத்து 4, 11 4 வேல்யூ வந்து 11 10க்கும் 11க்கும் பிட்வீனில். ஸோ அவ்வளோதான். இது வந்து என்ன பண்ணணும், ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுடணும். ஸோ 4 பாயிண்ட்டுமே ஒரே லைனில் வரும். இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச்.